வணக்கம் அன்பார்ந்த விவசாய பெருமக்களுக்கு. தற்போது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து விவசாய சங்கத்து மூலிமா இப்போ இந்த வீடியோவை நம்ம ஷேர் பண்ணுறோம். பொதுவாகவே இந்த வருஷம் பார்த்திங்களா, பூக்கள் வந்து நிறைய இருக்குது. நிறைய இருக்கிறதுனால பாருங்கள், ஒரு 70-80% பூக்கும் பொழுது அதனுடைய காய்ப்பு திறன் வந்து கண்டிப்பாக கம்மியாகும். அப்போது வந்து செடிகளுக்கு தேவையான நியூட்ரன்ஸ் வந்து நிறைய கொடுங்க. அதே மாதிரி வந்து பூக்கள் பூக்கும் பொழுது வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா, சாறு உறிஞ்ச பூச்சி வந்து இப்போ நிறைய வந்து தாக்கும். அதே மாதிரி ஜோனை வந்து நிறையா வரும். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கவனமாக பார்த்து அந்த செடிகளை வந்து நாம் பாதுகாக்கணும். ஏன்னா ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம சாகுபடி செய்யும் விவசாயிகள் நிறைய விளம்பரத்தை பார்த்து ஏமாறாதீங்க. உங்களது பக்கத்தில் தோட்டக்கலை அதிகாரிகளோ இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சயின்டிஸ்ட்டோ அது வந்து ஃபீல்டுக்கு அதிகமாக பார்க்குறவங்க ஒரே கடையில் மருந்து வாங்க, எங்கே வாங்கினாலே. ஏன்னா அப்போ தான் அவங்க கரெக்டாக வந்து மருந்து கொடுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு கடையிலும் நம்ம மாற்றி மாற்றி வாங்கும்போது அந்த மருந்தை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குற இது வந்து தெரியாது. ஏன்னா எல்லாமே கொடுக்குற சீட்டை வந்து பத்திரமா பயன்படுத்துங்க. ஏன்னா வச்சுக்கோங்க, அடுத்த ரெஃபர் பண்ணும்போது அந்த சீட்டை பார்க்கணும். அதே மாதிரி வந்து வெள்ளை துணியிலையோ இல்லைன்னா வெள்ளை இது கிளாஸு மொபைலோ இப்படி தட்டி பார்க்கும்போது உங்களுக்கு சாறு உறிஞ்ச பூச்சி தெரியும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த சாறு உறிஞ்ச பூச்சி இருந்தால் உடனே நீங்கள் வந்து மருந்து வந்து தெளிக்கணும். ஏன்னா இல்லைனா கண்டிப்பாக வந்து அந்த காய்க்கு வந்து நம்ம அந்த ஈல்டு வந்து நம்ம எடுக்க முடியாது. அதே மாதிரி இப்போ வந்து ட்ராப்ஸ் வந்து நிறைய கட்டுங்க. ட்ராப்ஸை வந்து நிறைய கட்டணும். ஏன்னா இப்போந்தே அந்த பூக்களில் அந்த வண்டுகளில் வந்து இப்போந்தே புழு கூண்டுலலாம் உற்பத்தி ஆகும். அந்த ட்ராப்ஸ் வைக்கும்போது அந்த ட்ராப்ஸை வந்து நம்ம அந்த வண்டுகளெல்லாம் கவர்ந்து இழுக்கப்படும். ஏன்னா ஆண் பூச்சியை கவர்ந்து இழுத்தா அந்த புழு கூண்டுகளெல்லாம் கண்டிப்பாக அழிச்சிடலாம். அதுக்காக நம்ம கண்டிப்பாக அருகில் இருக்கிற கேவிகேயில் கூட நீங்கள் குறைந்த விலையில் வாங்கிக்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல பார்க்கும்போது அதிக விலையை விற்பாங்க. இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நீங்கள் வந்து மகசூல் எதுமாக எடுக்கணுன்றது தான் விவசாயிகளை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக வந்து மகசூல் இல்லை, நிறைய இழப்பு. லாஸ்ட் இயர் பார்க்கும்போது வறட்சி. அந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்துங்க. உங்களுக்கு கேவிகே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எலுமிச்சங்கிரியில் இருக்குது. உங்களுக்கு நம்பர் வேணும்னா விஞ்ஞானிகளுடைய நம்பரை நான் தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அனுப்புகிறோம். அதை பயன்படுத்திக்கணும். பாருங்கள், பாதி பூ பாதி வந்து இளம் துளிராக இருக்கும்போது ஜோனைகள் வந்து தாக்குதல் அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்து கொண்டது விவசாய சங்கத்துடைய பதிவு. பார்க்காத பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். ஒவ்வொருத்தரும் அது பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம்.